ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வாட் இஸ் அ செல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, இங்கே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பாக்டீரியா, அமீபா, பேரமீசியம், கிளாமிடோமோனாஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போது இங்கே வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பர்ஃபார்ம் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் லைஃப். இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ பாக்டீரியான்றது தனியாக இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது, பேரமீசியன்றது தனியாக இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக அதனால் எக்ஸிஸ்ட் ஆக முடியணும். அண்ட் இப்போது கிளாமிடோமோனாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ளஜெல்லாம் இருக்குது. இப்போது அது ஃபுட்டை இன்கல்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்குது. அண்ட் செல் டிவைட் ஆகிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். இது இங்கே பார்த்தீங்கன்னா பட்டிங் வரலாம். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இது ரெண்டுத்துலேயும் நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதனால் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியணும். தன்னைத்தானே தனிமையாக இல்லை, அதனால் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்க முடியணும், லைக் இந்த ஆர்கானிசம்ஸ் மாதிரி. அண்ட் அட் த சேம் டைம் பெர்ஃபார்ம் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் லைஃப். அதனால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியணும், அதனால் வந்து ஃபுட் எடுத்துக்க முடியணும், டைஜஷன், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன் எல்லா விதமான ஸ்டப்ஸையுமே வந்துட்டு அதனால வந்துட்டு சோலோவாகவே அதர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தன்னைத்தானே பண்ணிக்க முடியணும். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்படின்றது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கம்மியாக இருக்கிற எந்த விதத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டையுமே வந்துட்டு நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஒரு உயிரினமாக அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர். இப்போது நமக்கு ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்து, மாஸு, டைமு அந்த மாதிரி எக்ஸட்ராக்ஷனு. ஸோ ஏல வந்துட்டு பேசிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி ஒரு உயிரினமுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்டாக ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக இருக்க போகிறது வந்து நம்ம செல் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷனல் யூனிட். அதை வச்சு அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்தோட டிஸ்கவரியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டனி வான் லீவன்ஹூக், இவரோட எல் எடுத்துக்கோங்க. இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா லைவ் செல். ஸோ எல் லைவ் செல். இப்போ ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க, இதோட எண் எடுத்துக்கோங்க, இங்கே இருக்க நியூக்ளியஸ். ஸோ ஒரு மைக்ரோஸ்கோப்லேருந்து அடுத்த லெவலுக்கான எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரப்போ வந்துட்டு ஈச் செல்லுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிஸ்கவர் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். இங்கே வந்து நான் இங்கே குயிக் ஹிண்ட்ஸாகவே நான் கொடுத்துருக்கேன். லீவன்ஹூக் லைவ் செல், ராபர்ட் ப்ரவுன் நியூக்ளியஸ். ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செல் தியரினா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.